நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 3 டாட் இந்த ஃப்ரண்ட் பகுதியில் 3 டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இதை நம்ம எந்த அளவில் இந்த ஐப்பட்டி பகுதியிலேருந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டோட தூரத்தை வைக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மேலேருந்து இந்த சென்டர் டாட்டுக்கு ஒரு கோடு போட்டுருவோம். இப்படி போடும்போது இந்த பாயிண்ட் எங்கே கரெக்டாக இந்த கோடு வரணுன்றது நம்மளுக்கு தெரியணும். இதை நீங்கள் தள்ளி இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா, தள்ளி கோடு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தள்ளி போயிடும். நம்ம எப்படி கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா மூலமாக பாருங்கள். 36 ப்ளவுஸ்க்கு பாருங்கள், 36 சைஸ் ப்ளவுஸை 36 10ஆல் நம்ம வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வருதோ இதை தான் நம்ம இது தூரமாக வச்சுக்கணும். அதாவது 3.6 வருது. இந்த 3.6 இன்ச்சு நம்ம இங்கே இந்த ஐப்பட்டிக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நம்ம துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து தான் நம்மளுக்கு இந்த இடம் சென்டர் கிடைக்கும். இந்த தூரம் தான் நம்ம இந்த அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா மூலமாக. அதாவது 3.6 36 சைஸ் ப்ளவுஸுக்கு வரும். இது எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.